ஆசையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி நடிச்சீங்க. காதல்னா அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு என் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என் மனசுலயும் உனக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆனா கல்யாண வயசாகி வீட்டோட இருக்கிற எங்க அக்கா நினைச்சுதான் என் ஆசைகளுக்கெல்லாம் நான் அணை போட்டுக்கிட்டேன். அதையும் மீறி நீ உள்ள நுழைஞ்சிட்ட. வெளியே பிடிச்சி தள்ளிட மாட்டீங்களே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு ஆச்சாரமா ஒரு மனம் பூ வாங்கி கொடுக்க கூடாதா? விளவுதானா? இந்த வந்துடுறேன். பூ வேண்டாப்பா, எனக்கு அவரு வாங்கிட்டு வருவாரு. அந்த அவரு தான் வந்திருக்கேன். என்னங்க இது, பூ கூடையே வாங்கிட்டு வந்துட்டீங்க? உனக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது, அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த பூ பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்து வச்சுக்க. என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு பிடிச்ச பூவை நீங்களே வச்சு விடுங்க. அப்படியா? நமக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அம்சமாவே இருக்க. தபல கச்சாவுக்கு இனிமே தைரியமா தாலிடலாம். ஆமா, தபல கச்சான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தபல கச்சா தெரியாதா? தபல கச்சா தெரியாதா? தெரியாது. சரி சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அடடே, தபல கச்சாவா? ஜெகன், அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, அதெல்லாம் நான் அன்னைக்கு மறந்துட்டேன். அப்போ ரேவதி மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்களும் எங்களோட காலேஜுக்கு வரலாமே, நான் உங்களை டிராப் பண்றேன். நமக்கு என்னைக்கு நடதான், நான் நடந்தே போய்க்கிறேன். வர்றேன். ஜெகன், உண்மையிலேயே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இப்ப என்னோட வரணும். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இப்ப நீங்க வரல நாங்களே உள்ள இழுத்து போட்டுருவோம். வேணாம்மா, நானே வந்துடுறேன். நீங்க உள்ள போ, போடி. என்ன ஜெகன், ஷர்ட் நல்லா இருக்கே. ஓசி ஷர்ட்டா? ஓசியா? ஆமாண்ணா சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறோம். எதுக்கு நீ அத பத்தி பேசுற? அவர் உடம்ப பாருடி. உதட்ட பார்த்தா ஓங்கோரி மாதிரி இல்ல, மூக்க பார்த்தா மொஹிந்தர் மாதிரி இல்ல. மொத்தத்துல அவரை பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்களா இல்ல பிளே கிரவுண்ட்னு சொல்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? வண்டி எடுத்து சொல்லு. பயப்படாதீங்க ஜெகன், உங்க கற்புக்கு நாங்க எந்த விதத்திலயும் களங்கம் ஏற்படுத்திட மாட்டோம். இல்லடி? என்ன நொல்லடி? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. நம்ம கிட்ட விளையாண்டீங்கல்ல, அதான் கார் புடுக்குச்சு. இறங்கில இறங்குனா இந்தா இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா. சாரி ஜெகன், ப்ளீஸ் வண்டியை தள்ளுங்க. வண்டியை தள்ளணுமா? ஏன் ஜெகன், உங்க ஒருத்தரால வண்டியை தள்ள முடியாதா? யார சொன்னா தள்ள முடியாதுன்னு? நான் கை வச்சேன், வண்டி காலேஜ்ல மணிக்கும். ஏறிக்க. என்ன ரியாக்ஷனே சரியில்லை. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. ஏய் தபல கச்சா, நீ எங்கதான வருவ? இரு உன கவனிச்சுக்கிறேன். ஏன்டா வாத்தியார் போஸ்டர் கிழிச்ச? இப்போ உன்னையே கிழிச்சிடுறேன். இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்? அவனை பீஸ் பீஸா கிழிடா.
யூஸ்லெஸ் ஃபெலோ. அம்மா தாயே, நீ கொடுத்த பணம் ஆஸ்பத்திரி செலவுக்கே பத்தாது, ஆள விடு. பாடி என் தபளக்கஜா, உன் பணக்கார திமிரையெல்லாம் பங்களாக்குள்ளே வச்சுக்க. எங்கிட்ட வச்சுக்கிட்ட போஸ்டரோட சேர்த்து உன்னையும் பச போட்டு ஒட்டிடுவேன். ஒழுங்கா மரியாதையா உங்க ஆளுங்க கிழிச்ச போஸ்டரை எல்லாம் நீயே வந்து ஒட்டிருமா? என்னது நானா? பின்ன நான் வார்த்தால சொல்றேன், உன்னதான் ஒட்ட போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? ஒரே குத்து உன் டப்பாக்கார அப்பளமாயிரும். அப்புறம் நடந்தான் போகணும். மரியாதை ஒட்டு. நான் என்ன பண்ணுவேன் நீ அடிச்சுக்கிட்டா? லெவலா ஒட்டு. வாத்தியார் நல்லா தெரியணும். நல்லாவே ஒட்டுற. போஸ்டர் ஒட்டுனத சொன்னேன். பாப்பா பாக்க டாப்பா இருக்காடா. டேய், தண்ணி அடிச்சாதான் தள்ளாடுவோங்கிறது கிடையாதுடா. தண்ணிக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தாவே மனசெல்லாம் தள்ளாடுதுடா. நீந்திருவோமா? இந்தாமா. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன மாப்பிள்ள அனிமணிக்கு அழைச்சு போயிட்டாரா? அடிச்சு போட. இப்பவே போடாங்கிற. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்க மாட்டேன் தான். நீங்க மட்டும் கல்யாணம் என்ன கண்டுக்குவீங்களோ? அது வந்து வைக்கப்படுறான் பார். எது எப்படியோ கல்யாணம் ஆன உடனேயே எனக்கு ஒரு மரும பிள்ளை வெத்து கொடுத்துரும். போட. அட வெக்கத்தை பாரு. மாப்பிள்ளை எப்பவுமே வெக்கப்படாத. என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஒண்ணு. இங்க பாரு, உங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது 2 பிளேட் கொண்டா. 2 பிளேட் கொண்டு வந்துறமா. கொண்டு வந்து. இங்க வா. அதுதான் ஏதோ ஒரு மூடுல உளறிக்கிட்டு இருக்கு. நீ அப்படியா? பிச்சு விடும் பிச்சு. ஒழுங்கா வேலையை கவனி. போய் 2 பாதாமி கொண்டு வா. போயா. உங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் நாள் குறிச்சாச்சே. நம்ம கல்யாணம் எப்போ? முதல்ல நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். முதல்ல காதலிக்கிறதே வேலைன்னு அலைவாங்க, அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்காக வேலை தேடி அலைவாங்க. நானே அலைஞ்சேன். நீ தான் என் பின்னாடியே லொங்கு லொங்குன்னு அலைஞ்ச. ஏதோ போனா போதும் லவ் பண்ண. இப்ப என் மேல பழிய போறிய. இங்க பாரு, நான் உடனே வேலை தரணும்னு சொன்னது நமக்காக மட்டும் இல்ல. என் அக்காவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காகத்தான். ஜெகன், இதெல்லாம் வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் குடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஜெகன். இதை யாரும் கரெக்டா சொன்னா? ப்ளீஸ் ஜெகன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒன்னே போதும். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முதல்ல அதை கையில மாட்டேன். இப்ப அதை மாட்டல உங்களோட நான் பேச மாட்டேன். என்னடா கூழுக்கே வக்கில்லாத உனக்கு குடிக்க பாதாங்கீர் கேக்குது? யார அப்பா வீட்டு காசுடா? என்னடாடி? யூ பிளடி. என்ன நினைப்பாங்க? உன் நழல கூடத்தோட அருகதை இல்லாத பொறுக்கி போயிட உனக்கு என்ன பேச்சு? நிறுத்துங்க. நம்ம பொண்ணு கரங்கட்டவனை தேர்ந்தெடுக்க ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. பொண்ணோட காதல் நாடகத்துக்கு அம்மாவும் ஆதரவோ? லட்சுமி, இவ என் வார்த்தையை தட்டி கழிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை தட்டி கேட்காமையே வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரவத்தையை குட்டிக்க வச்சுட்டா. இவளுக்காகவா நீ புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற? ஒவ்வொரு பொண்ணும் கௌரவத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதா இருந்தா, நான் உங்ககிட்ட எந்த கௌரவத்தை பார்த்து கழுத்து நீட்டினேன்? இல்ல நீங்க தான் எந்த கௌரவத்தை கழுத்துல மாட்டிட்டு வந்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லுங்க. கடைசி அவங்க 2 பேருக்கும் சொல்றேன், எனக்கு மருமகனா வரப்போறவன் அந்த அன்னக்காவடி இல்ல, என் அக்கா மக சுந்தரமூர்த்தி தான். எஸ், கொலகாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். கான்ஸ்டபிள் வச்சலா தானே பேசுறது? ஆமா. உங்களுக்கு அழகும் திறமையும் எவ்வளவோ இருந்தோம், இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு தான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறேன்.
வாட் கேஸா? யார் பண்ணி? நான் யாருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தரேன். அருணாச்சல நகர் ஆலமரத்து பக்கத்துல இருக்கிற அள்ளி குளத்துல ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கு. என்னது பாடியா? ஆமா, இமிடியேட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரே அமைக்கிறலாம். வர்றேன். யார் பேசுறதுன்னு கேக்குறேன்ல. நேர்ல வாங்க, நான் இங்க இருப்பேன். விழுந்திருக்கேன்னா இத பாருங்க, நீங்களும் அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே? இங்க என்ன கூட்டம்? ஐ சிபாங்கடா. எவனோ ஒருத்தன் பொய்ய சொல்லி நம்மள செமத்தியா ஏமாத்திட்டான். எவனோ இல்ல, உள்ளவர் வெள்ளையப்பன். அப்ப போன் பண்ணது உள்ளவர் வெள்ளையப்பன். பாடி செட்டப் உள்ளவர் வெள்ளையப்பன். லவ்வர்னா இப்படிதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விளையாட சொல்லுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி விளையாடலாம் தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. 3 நாளா உன்னை சந்திக்கலாம்னு முயற்சி பண்ணி கடைசியில இந்த பாடி மூலியமா தான் சந்திக்க முடிஞ்சது. பாடியாவது மூடியாவது வர்ற வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வர. அவர் லவ் பண்ணவா? போலாதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி மிஸ் வச்சலா, என்னாச்சு? யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அவனை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, யாரோ விளையாட்டா போன் பண்ணிருக்காங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, நீங்க போங்க, நான் வரேன். இதுக்கு தான் இந்த போலீஸ்காரங்களை லவ் பண்ண கூடாது, லத்தியாலேயே குத்துவாளு. 7-8 பொண்ணுங்க வந்து உன்னை கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம். உன் கருப்பு என்னடாச்சு? 7-8 பொண்ணுங்க இல்ல, 78 பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது. நீ ஒழுங்கா இரு. வாங்கடா. என்ன வண்டி பஞ்சரா? ஆமா ஜெகன். என்ன நடக்க வச்சீங்கல்ல, அப்படித்தான். பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம். எல்லாரும் எங்க வேன்ல ஏறிக்கங்க, காலேஜ் இறக்கி விட்டுறோம். தலைவர் தான் சொல்லிட்டாருல்ல, வாங்கம்மா வாங்க. நீ வர மாதிரி உத்தேசம் இல்லையா? பிச்சைக்கார கும்பலோட யார் வருவாங்க? பாத்தியா பங்காளி, இந்த குட்டி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவள சும்மா விட கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம கைவரிசையை காட்டலனா ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இத பிடி.